ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்காமல் வாழ்கிறதுக்கான ஒரு 6 டிப்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து கொஞ்சம் அனுபவமாகவும் கொஞ்சம் நான் வந்து கேள்வி ஞானத்துலேயும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் வாங்காமல் வாழலாம். உங்கள் பொன்னான டைமை ஒதுக்கி ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்காமல் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, நானும் சந்தோஷப்படுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தேவையில்லாத பொருட்கள், வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது. ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் என்ன வீட்டுக்கு பொருட்கள் வாங்குகிறோம்? ஏற்கனவே ஒரு அஞ்சரைப்பட்டி இருக்கும், மறுபடியும் ஆன்லைனில் ஆஹா இது அழகாக இருக்கே அப்படின்னு வாங்குவாங்க. இந்த மாதிரி பாத்திரம், ஏற்கனவே வீட்டில் இவ்வளோ பாத்திரம் அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க, மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க, அதே யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆன்லைனில் ஒரு பாத்திரம் அழகாக இருக்குன்னா உடனே அதை பார்த்து நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஆர்டர் போட்டு வாங்குவாங்க. பார்த்தா மாதத்தில் ஃப்ளிப்கார்ட்காரனும் அமேசான்காரனும் ஓயாமல் கொரியராக வந்து வீட்டில் இறங்கும். அந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்கி மூட்டை மூட்டையாக சேர்த்து வைப்பாங்களே தவிர யூஸ் பண்ண மாட்டாங்க. இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய முதல் தப்பு. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுனால உங்களுக்கு வீட்டில் பொருட்களும் அடைச்சலாக இருக்கும், அதே மாதிரி கடனும் அடைச்சலாயிரும். இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய முதல் ஒரு ஒரு கண்டிஷன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2வது துணிமணி. நான் சொல்கிறது இப்போ முதல்லையே சொல்கிறேன், முதல் பாயிண்ட்டுக்குள்ளேயே இத்தனை வருது. பாத்திரம் தேவையில்லை. 2வது துணிமணிங்க. ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்து வாங்குவீங்க, அதை வந்து ஒரு வாட்டி போடுவீங்க, 2வது போடவே மாட்டீங்க. மடித்து 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 பீரோவில் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு 2 பீரோனா ஆம்பளைகளுக்கு ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி பெண்கள் துணிமணியில் அதிக அளவு காசு போடுறீங்க. துணிமணி நிறைய வாங்காதீங்க. இது தேவையில்லாத ஆடம்பர செலவு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். தேவையில்லாமல் ஆன்லைனில் நகைகள், அந்த ஜுவல்ஸ் நல்லாயிருக்கு, அந்த இயர்ரிங் நல்லாயிருக்கு, அந்த ஸ்டெட்டு நல்லாயிருக்குன்னு ஓயாமல் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. வாங்கி 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 பார்த்திங்கன்னா வளையல்லாம் விதவிதமாக அங்கராக தொங்குமே தவிர அதை போடக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. வெறுங்கையோடு போவாங்க வேலைக்கு, வெறுங்கையோடு போவாங்க ஆஃபீஸ்க்கு. ஒரு வாட்ச்சு, ஒரு வளையல், அவ்வளோதான். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கரில் தொங்கும். இது எதுக்கு? ஒரு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு கிழவி காதில் பெரிய தொங்கட்டம் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கையில் ஒரு ஹேண்ட் பேக்கோட வரும். அந்த வீட்டில் உள்ள பொண்ணு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கும். இது என்னோடதாச்சே அப்படிங்கும். உடஞ்சி போச்சு ஒட்ட வச்சுட்டேங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையில்லைன்ட்டு தூக்கி தூக்கி போடுவீங்க. அதை நீங்கள் ஒட்ட வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இதையுமே யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து செருப்புங்க. தேவை ஒருத்தருக்கு 2 காலு தான் இருக்குது, 2 செருப்பு போடலாம், ஒரு ஜோடி. இப்போ ஒருத்தருக்கு வெளியில் ஒரு செருப்பு, வெளியில் சரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு செருப்பு, கேஷுவலாக ஒரு செருப்பு, வீட்டுக்குள்ளே ஒரு செருப்பு, இப்படி 3ன்னு வச்சுக்கோங்க. எனக்கெலாம் ஒரு செருப்பு தாங்க இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரேக்காக செருப்பு வாங்கி வச்சுருப்பாங்க. இதையும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். செருப்பு எதுக்கு? தேவையில்லாத தானே. அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணலாம், அவசியத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஆடம்பரத்தை குறைச்சிருங்க. சரி, இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ வண்டி வாங்குறீங்க அப்படின்னா வண்டியில் நிறைய பேர் லோன் போட்டு போட்டு வாங்குவீங்க. நான் சொல்கிறேன், புதுசாக இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு அம்மா இருக்கீங்க, ஒரு அப்பா இருக்கீங்க, உங்கள் பையன் ஒரு சைக்கிள் கேட்குறான், உங்கள் பையன் ஒரு பைக்கு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது. புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட விலை 1 லட்ச ரூபா, ஒரு சைக்கிள்னால் 10,000 ரூபா இருக்கும். இதை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் விசாரித்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 1000 ரூபாய்க்கெலாம் செகண்ட் ஹேண்டில் கிடைக்கும். நீங்கள் அந்த புது சைக்கிள் வாங்கக்கூடிய காசை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு பைக் லோன் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் வாங்குங்க. 1 லட்ச ரூபா பைக்கு 20 ரூபா 25,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அந்த இஎம்ஐ காசு புதுசாக வாங்கினா அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுவீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதை விட அப்டேட்டாக ஒரு மாடல் வரும்போது வாங்கிக்கிறலாம். இதே மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சேர்த்து வச்சு அப்டேட்டட் மாடல் வாங்கிக்கிறலாம். இதையுமே யோசிச்சு பாருங்கள். 3வது, இஎம்ஐ கட்டுறீங்கள, கிரெடிட் கார்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு வாங்கினாலும் தயவு செஞ்சு அதில் லோன் வாங்கிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையவே முட்டாள்தனமான ஒரு செயல் அதுதான். கிரெடிட் கார்டில் லோன் வாங்குறது, வட்டி மேலே வட்டி மேலே வட்டி மேலே வட்டி போடுவாங்க, அது உங்களுக்கே தெரியாது. இப்போ ஒரு டியூ கட்டணும், ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபைன் உண்டு தெரியுமில்ல, பெனால்ட்டி உண்டு. அதை கரெக்ட் டேட்டுக்குள்ளே கட்டுற மாதிரி கட்டினா அந்த ஒரு 300 400 நமக்கு லாபமாகும். தயவு செஞ்சு இஎம்ஐ வாங்குறத குறைச்சிக்கோங்க. எல்லாத்துலேயுமே சைக்கிள், பொருட்கள் இஎம்ஐயில் வாங்குறதையே குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, 3வது விஷயம், தேவையில்லாத ஆடம்பர செலவுகள். ஆன்லைனில் சாப்பாடு வாங்குவாங்க, ஆன்லைனில் நிறைய பொருட்கள் வாங்குறத தவிர்த்து இது என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஆன்லைனில் சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு. நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பே இல்லைங்க. ஆனால் அடிக்கடி டெய்லி இன்றைக்கி சமைக்க போர் அடிக்குது, நாளைக்கு சமைக்க காலையில் டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா வீட்டில் நீங்கள் இப்போ ஒரு 20 ரூபாய்க்கு குழம்பு செலவு ஆகுதுன்னா ஆன்லைனில் 200 விற்கிறான். 10 ரூபா புரோட்டாவை 50 ரூபா 60 ரூபா விற்கிறான் ஆன்லைனில். இது தேவையா? அதனால் ஆன்லைன் உணவுகள், ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துருங்க. ஓகே. அடுத்து லாங் ட்ராவல் அடிக்கடி பண்ணி போவாங்க. ட்ராவல் அதாவது நமக்கு அத்தியாவசிய தேவைக்கு போகலாம். ஆடம்பரமாக ஓயாமல் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி அங்கே போகிறேன், ஊருக்கு போகிறேன். இப்போ பஸ்ஸில் போனால் 50 ரூபா செலவாகிற இடத்துக்கு வண்டியில் போனால் 200 ரூபா பெட்ரோல் ஆயிரும். அந்த மாதிரி கூட நிறைய பேர் ட்ராவல் அடிக்கடி பைக்லனாலும் சரி, கார்லனாலும் சரி ட்ராவலை குறைச்சிக்கோங்க. 3வது பார்த்திங்கன்னா சினிமா. இந்த சினிமா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓடிடி தளத்தில் நிறைய வந்துருச்சு. தேட்டருக்கு போடக்கூடிய படங்கள்லாம் டிவியில் ஒரு மாதத்துலேயே வந்துடுது. சினிமாவுக்கு போகலாம், அதே தான், எப்போயாவது போகலாம். அடிக்கடி போகிறவங்க குறைச்சிக்கோங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த காசை நீங்கள் மிச்சப்படுத்தி வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்குகிற செலவுகள் குறையும். இப்போ எப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, ஆற்று தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, அங்கங்கே டேம் போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. அந்த தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க இல்லையா, கோடை காலத்தில் பயன்படும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்காக நீங்கள் போடக்கூடிய தடைகள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் பணத்தை தேக்கி உங்கள்கிட்டே வச்சுருக்கோம். அடுத்த பாயிண்ட், இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ஃபினான்ஷியல் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஒரு கார் லோனோ ஒரு வீட்டு லோனோ நீங்கள் ஒரு 12 மாதம் வருஷத்துக்கு 12 மாதம் கட்டுறீங்க. ஒரு 5 வருஷம் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது. 12 மாதத்தில் நீங்கள் இப்போ ஒரு மாதம் 6000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா மாதத்தில் 7000 ரூபாயா, அதில் 1000 ரூபாயை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த 6000 ரூபாயை கட்டுங்க. இப்போது 6 மாதம் 6000 ரூபா கட்டிட்டீங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சிங்கல்ல, அதை இப்போது வருஷத்தில் 12 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு டியூ கட்டுங்க. இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 6வது மாதம் 6000 ரூபா டியூவை 7000 ரூபாயை நீங்கள் எடுத்து வச்சு 1000 ரூபாயை தனியாக ஒரு டெபாசிட் மாதிரி இதிலே போட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா இப்போ 6 மாதம் கழித்து அந்த 6000 ரூபா சேரும் பாருங்கள் 6 மாதத்துக்கு, அதை ஒரு டியூவாக கட்டுங்க. இப்போ டிசம்பர் மாதம் இதே மாதிரியே ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 6000 ரூபா டியூவை 7000 ரூபாயை எடுத்து வச்சு அந்த 6000 ரூபாயை கட்டிட்டு 1000 ரூபாயை எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அதை 2வது டியூவாக கட்டுங்க. இப்போ வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை டியூ கட்டுறீங்க? 14 டியூ கட்டுறீங்க. 12 மாதம் கட்ட வேண்டியதாக 14 மாதம் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு அங்கே வருஷத்துக்குரிய வட்டி நிறைய பல்காக குறையும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. வீட்டு லோன், கார் லோன், வண்டி லொசுக்கு எதுக்கு லோன் வாங்கலாம்னு சரி 12 மாதம் டியூவை 14 மாதமாக கட்டி பாருங்கள். வட்டி நிறைய அளவில் குறையும், உங்களுக்கு டியூவுமே ரொம்ப குறையும். இது ஒரு அறிஞர் சொன்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5வது மஸ்ட்டு, இது நம்ம தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணக்கூடாத ஒரு விஷயங்கள் என்னது அப்படின்னா பண்ண மாட்டோம். வீட்டு வாடகை, தண்ணி வரி, கரண்ட் பில்லு, குப்பை வரி, இதுன்ட்டு நம்ம வரிகள் கட்ட வேண்டியது இருக்கும் பாருங்கள். வாடகை கண்டிப்பாக கட்டணும், கரண்ட் பில்லு கட்டியாகணும், இல்லை பீஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி ஒரு அத்தியாவசியத்துக்கு நம்ம கட்டித்தான் ஆகணும். அப்படிங்கிறதுல நம்ம சிக்கனம் பண்ண முடியாது. அடுத்து உணவுகளில் நான் எப்பயுமே சொல்கிறது, உணவுகளில் சிக்கனப்படுத்த முடியாது. சரிங்க, இப்போ நான் சொன்னது எல்லாமே கேட்டிங்க. 6வது ஒரு விஷயம், இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க. புரியலையா? நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி உங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. சாப்பாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய துணிமணி, போடாத துணிமணியாக இருந்தாலும் சரி, ரோட்டோரத்தில் உள்ளவங்களுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கோ கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் நீங்கள் ஒருத்தருக்கு செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சே ஆவாங்க. என் வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிலில் உட்காந்து பேசுகிறேன், ஏற்கனவே மயக்கம் வரும்ல, அதனால். ஓகே, பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.